இன்னைக்கு ஸ்லீவ் சீரிஸ் பாக்குறோம். ஸ்லீவ் சீரிஸ்ல செஸ்ட் சைஸ் 28க்கு எப்படி நம்ம பேசிக் ஸ்லீவ் போடுறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்லீவ் பேட்டர்னுக்கு எப்பவுமே பேட்டர்ன் ஷீட் எப்பவுமே ஃபோல்டில் எடுத்துக்கணும். நான் இங்க வந்து என்ன சைஸ் எடுத்திருக்கேன்னா 6 inches ஸ்லீவ் லென்த் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து 6 inches. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆர்மோல் டி கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட் வந்து செஸ்ட் டிவைட் பை 12 போடணும். அப்போ 28/12 போட்டீங்கன்னா எனக்கு இங்க 28/12 போடுங்க. எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 2.3 வந்திருக்கு. 2.33 நம்ம 2.5 வைக்கலாம். ஸோ நான் 2.5 கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்மோல் டீப் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எனக்கு இது எவ்வளவு தேவை அப்படின்னா 1/6 செஸ்ட் டிவைட் பை 6 பண்ணிக்கோங்க. செஸ்ட் வந்து 28 டிவைட் பை 6 போடுங்க. எனக்கு வந்து 4.6 வருது. அப்ப எனக்கு 4.5 இல்ல 3/4 எடுத்துக்கலாம். 4.75 பிளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. 5.25 வர மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இங்க வந்து 5.25 கரெக்டா வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.25 வைக்கிறேன். நான் ஒரு குட்டி குழந்தைக்கு பண்ற மாதிரி ஃபார்மேட் இது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எண்டையும் இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ எனக்கு பேசிக்கா ஒரு கர்வ் வரையணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட்னா, இப்போ இங்க வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஷார்ட் கொடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஷார்ட் கொடுத்துக்கலாம். ஃபிளாட்னு சொல்லுவோம். இந்த ஃபிளாட்டை கொடுத்துட்டு இதை வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இங்க 4.25 வருது. ஸோ 4.25 அப்படியே பாதி அந்த இன்ச்சு டேப் இப்படி இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு முடிச்சு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி இதுல இருந்து இது 1/2 inches வர மாதிரி ஒரு பாயிண்ட் கிராஸா இப்படி பேரலா டைகோனலா வர மாதிரி வச்சுட்டு இப்போ கர்வ் டிரா பண்ண போறோம். ஸோ கர்வ் டிரா பண்ணும்போது டைரக்டா இப்படி ஷார்ப்பா டிரா பண்ணக்கூடாது. திருப்பி இந்த ஃபிளாட்னும் இந்த ஃபிளாட்னா ஸ்ட்ரெயிட்டா வரும். இந்த கர்வ் வந்து இப்படி டச் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி நீங்க இப்ப இதுக்குள்ள இப்படி வந்து முடிக்கணும். ஓகே, சோ இதே மாதிரி இங்க ஃப்ரண்ட் கர்வ் எப்படி பண்ணுன்றது பார்க்கலாம். எப்பவுமே இப்படி வெளியே வந்து பேக் கொடுத்து பாருங்க, கரெக்டா வரும். இப்போ இதை எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ இதுதான் நம்மளுடைய பேக். ஸோ இந்த பேக் அப்படியே விட்டுருங்க. இதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் இருக்கு. பேக் போர்ஷன் இதுதான் நம்மளுக்கு. இப்போ இதை ஃப்ரண்ட்டுக்கு தனியா ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா திருப்பியும் இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறோம். என்னன்னா நம்மளுக்கு இங்க ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொடுத்தா போதும் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ நான் திருப்பி இந்த கர்வை டிரா பண்றேன். இங்க இருந்து இப்படி ஒன்னா வரணும். வந்து இங்க எடுக்கும் போது இப்படி டீப் எடுத்துட்டு இந்த ஷேப்புக்கு இதை ஃபிளாட் பண்ணி கட் பண்ணணும். இப்ப இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட். இப்ப இது கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு ஐ ஷேப்புக்கு உங்களுக்கு இந்த கட் வரணும். இப்ப இது வந்து சென்டர் நாட்ச் இங்க கொடுத்துப்போம். சென்டர் நாட்ச் கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் இந்த பேசிக் ஸ்லீவ்க்காக கட்டிங் ஸ்டிச்சிங் இதுக்கு எப்படி சீம் அலவன்ஸ் கொடுக்கணும்ன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.